வணக்கம் மக்களே. மக்கள் சேவை யூடியூப் சேனல் மூலிமா மக்களாகிய உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் புத்தாண்டு அதுவுமா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புதிய காணொளியில் இது பழைய காணொளி தான். காப்பிரைட் சம்மந்தமாக, இந்த மியூசிக் காப்பிரைட் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி நீக்கப்பட்ட வீடியோ பல நேயர்களின் விருப்பத்திற்காக மீண்டும் அதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சால்வன்சி சர்டிஃபிகேட், அதாவது சொத்து மதிப்பு சான்றுன்னு சொல்லுவாங்க, இல்லை செல்வ நிலை சான்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் நம்மகிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு 8 டிபார்ட்மெண்ட்டில் ஆன்லைன் கொண்டு வந்திருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட மக்கள் அனைவரும், அதே போல் புதுசாக வரக்கூடிய நபர்கள், இளைஞர்கள், பொறியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சால்வெண்ட் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி வாங்குறதுன்னு எங்கள் ஊரில் யாருக்குமே தெரியல, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுங்க, எங்களுக்கு அது தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக, அந்த நேயர்களுக்காக, அந்த மக்களுக்காக, உங்களுக்காகவும் தான் சால்வென்சி சர்டிஃபிகேட்டை பற்றின முழு தகவல் உங்களுக்கு இந்த காணொளி மூலிமா கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிற, தெளிவாகவும் உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டிஸ்க்ளைமர், இது முழுக்க என்னோடய அனுபவத்தின் பேரில் தான் நான் சொல்கிறேன். இதற்கு அரசாணைகளும் இருக்குது. ஸோ அதன் பிரகாரம் தான் இந்த சால்வெண்ட் சர்டிஃபிகேட் இயங்குது. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர போகிறோம். எப்படி ஆன்லைனில் எப்படி இந்த ஆப்ஷன்ஸில் போனால் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஸோ இதற்கு சரியான ஆவணங்கள், அரசாணைகள், சம்மந்தப்பட்ட துறைகள், நிர்வாகிகள், அலுவலர்களை அணுகவும் மேலும் தகவலுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஆன்லைனில் எப்படி சால்வெண்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு போயிடலாம். ஸோ இது வழக்கம் போல் எப்போவுமே நம்ம டிஎன் சேவை வெப்சைட்டு தான். ஸோ இது எல்லாருமே நமக்கு பயன்பாட்டில் இருக்கிற தெரிஞ்ச ஒரு வெப்சைட்டு தான். சாரி, டிஎன் சேவை.tn.gov.in. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் சிட்டிசனாகவும் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை போடலாம். இல்லை துறை உள்நுழைவு அப்படின்னா அரசு சேவை மையங்கள் அதில் லாகின் பண்ணி பண்ணலாம். ஸோ பயனர் உள்நுழைவு, சிட்டிசன், தனி மனிதர், எனக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்களும் கவர்மெண்ட்டில் நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் அப்ரோச் பண்ணலாம். இல்லை அரசு சேவை மையங்கள் அணுகியும் நீங்கள் இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த சான்றிதழ் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த சான்றிதழ் யார்கிட்ட எல்லாம் போகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஓவர்ஃப்ளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அடுத்தது ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு பிபிடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்த பிபிடி. ஸோ இந்த சால்வெண்ட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் சிட்டிசன் லாகின் அல்லது சிஏசி சேவை மையங்கள் மூலயமா அப்ளை பண்ணினீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் விஓஓ, உங்கள் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தான் போகும், அலுவலர் அவருக்கு தான் போகும். அடுத்தது உங்கள் ஆர்ஐக்கு போகும். அடுத்தது தாலுக்கா ஆஃபீஸில் தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். மண்டல துணை வட்டாட்சியர் கிடையாது, தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் ஆஃபீஸ் டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு போகும். அவருக்கு போனதுக்கப்புறமா இதை அப்ரூவ் பண்ணுற அதிகாரம் தாசில்தாருக்கு தான் இருக்குது. இதை கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை இந்த சொத்து மதிப்பு இவ்வளோ வராது, இல்லை கம்மி பண்ணலாம், நிராகரிச்சிடலாம் அப்படிங்கிற அனைத்து தகுதியும் தாசில்தாருக்கு தான் இருக்குது. ஸோ இதோடைய ஃப்ளோ சிட்டிசன், விஓஓ, ஆர்ஐ, ஹெச்கியூடிடி, தாசில்தார். ஆனால் இதில் முக்கியமான இன்னும் 2 ஸ்டெப் இதில் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் தாசில்தார் உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னால், நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். சரிங்களா? இவ்வளோ ரூபாய்க்கு இவ்வளோ மதிப்பு அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் சலான் வழியாக நீங்கள் பே பண்ணணும். அந்த சலான் கட்டுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் எனக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த விண்ணப்பம் தாசில்தார் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் தாசில்தார் திருப்பி அனுப்புகிறார். எதுக்காக அப்படின்னு சொன்னால், இதுக்குரிய பணத்தை, கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய பணத்தை நீ கட்டுப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புவார். சரி, எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ கட்டுறது அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டு எஸ்எம்எஸ் மூலிமா அந்த விண்ணப்பதாரராகிய உங்களுக்கே வந்துடும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கணும். அதே போல் கொடுத்துருக்குற ஃபோன் நம்பரை லைவில் வச்சுருக்கணும். ஸோ இது 2 வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அப்போது இந்த விண்ணப்பம் பணம் கட்டணும், அரசுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டுவதற்காக தாசில்தார் திருப்பி அனுப்புகிறார். திருப்பி அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆன்லைனில் சலான் கட்டுறீங்க. அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு அந்த சல்லானை அதே விண்ணப்பத்தில் திருப்பி வச்சு, உங்கள் ரிட்டர்ன்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மெனுவில் இருக்கும், வச்சு நீங்கள் மீண்டும் தாசில்தாருக்கு திருப்பி அனுப்புகிறீங்க. சரிங்களா?
அரசுக்கு கட்ட வேண்டிய பணத்தை வச்சு கட்டியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த சலானையும் வச்சுட்டு நீங்கள் தாசில்தாருக்கு திருப்பி அனுப்புகிறீங்க. அனுப்பின உடனே தாசில்தாரை பார்த்து வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சால்வெண்ட் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிவிடும். ஸோ இதுதான் ஃப்ளோ. சிஎஸ்சி, விஏஓ, ஆர்ஐ, ஹெச்யூடிடி, தாசில்தார் திருப்பியும் வந்து பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விண்ணப்பத்தை திருப்பி அனுப்புகிறாரு. திருப்பி அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை கட்டுறீங்க. கட்டிட்டு அந்த சலானை வச்சுட்டு திருப்பி தாசில்தாருக்கே அனுப்புகிறீங்க. அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சால்வெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் கேட்குற சொத்து மதிப்பு சான்று ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த ஃப்ளோ. இப்போது இது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இ சேவையில் உள்ளே வந்ததுக்கப்புறம் சால்வெண்ட் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணி உள்ளே வந்துக்குங்க. உள்ளே வந்தோன்னே மக்களே இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம சிஎஸ்சிக்குள்ளே லாகின் பண்ணி இல்லை சிட்டிசனாக லாகின் பண்ணி சர்வீசஸ்க்குள்ளே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே சால்வெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டு கேன் நம்பர் கொடுத்து இப்படி வந்தீங்கன்னா கடைசியில் வந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இப்போது இந்த சால்வெண்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுல 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க, 3 பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேட்டிங் இன் டெண்டர், ரெஜிஸ்டரிங் இன் அஸ் கான்ட்ராக்டர், ஷூரிட்டி அண்ட் அதர்ஸ்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிசிபேட்டிங் இன் டெண்டர் அது கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த அந்த ₹1,00,000 400 சொன்னேன் இல்லைங்களா, 1,00,000க்கு 400 ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த அமௌண்ட்டு கட்டுற மாதிரி, அந்த சலான் கட்டுற மாதிரி உங்களுக்கு வரும். மற்றது எது கொடுத்தீங்கனாலும், இந்த ரெஜிஸ்டரிங் இன்னஸ் கான்ட்ராக்டர் இல்லை ஷூரிட்டி எது கொடுத்தீங்கனாலும் இதுக்கான அந்த கவர்மெண்ட் கட்ட வேண்டிய ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ₹100 தான் வரும். ஸோ நம்ம அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அதுக்கான அப்ரூவ் ஆகி எதுவுமே நமக்கு கைக்கு வரலை. அதனால் அதை பற்றி நம்ம சொல்ல முடியல. ஸோ இப்போதைக்கு இந்த பார்ட்டிசிபேட்டிங் இன் டெண்டர் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் அந்த சலான் கட்டுறக்கு அந்த ப்ரொசீஜருக்கு போகும். இந்த ₹1,00,000 400 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்டு. நீங்கள் 20 லட்சம் கேட்டிங்கன்னு சொன்னால் 20 × 4 அப்படிங்கிற 400 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்குங்க. அந்த அமௌண்ட்டுக்கு கட்டுற மாதிரி வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இப்போது இந்த சால்வெண்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஒரு 20 lakhsக்கு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல தான் உங்களுடைய நிலையான சொத்துக்கள் விவரத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ நிலையான சொத்துக்கள்னால் உங்கள் லேண்டாகவோ இல்லை பில்டிங்காகவோ இருக்கலாம். ஸோ இப்போது இது எந்த டிஸ்ட்ரிக்டில், நான் இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் செலக்ட் பண்ணுறேன். ஆண்டிமண்டம்னு ஒரு இதில், ஸோ இது ஒரு வில்லேஜு. இதில் உங்கள் ப்ராப்பர்ட்டி லேண்டாக இருக்கா பில்டிங்காக இருக்கா, நான் எக்ஸாம்பிளுக்கு லேண்டு கொடுக்குறேன். அதில் எந்த சர்வே நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்வே நம்பரை கொடுத்தாச்சு. அதில் எவ்வளோ எக்ஸ்டென்ட் ஏக்கர்ஸில் கேட்டிருக்கு. ஸோ அதை பார்த்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதனுடைய இப்போது வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனுடைய வேல்யூ வந்து நான் இது எல்லாமே டம்மியாக தான் கொடுக்குறேன் நான். சரிங்களா? கொடுத்தாச்சு. இப்போது இதில் ஷேர் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போது இது கூட்டு பட்டாவாக இருந்தது அப்படின்னு சொல்லி, இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 50-50% அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல 50% நீங்கள் கொடுக்கணும். இல்லைப்பா முழு ப்ராப்பர்ட்டியுமே என்னோட தான் அப்படின்னா நீங்கள் 100%. இல்லை இதில் 4 பேருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் 25%. ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய பங்கு எவ்வளவோ அதை மட்டும் கொடுங்க. இப்போ நான் 100% கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஸோ அதோடைய வேல்யூ எனக்கு மொத்தமாக எனக்கு கிடச்சிரும். இந்த இடத்துல மொத்தமாக எனக்கு கிடச்சிரும். இல்லை எனக்கு 50% அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு பாதி தான் அப்படின்னு சொன்னால் எனக்கு 50% தான் இங்கே எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு ஆட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஒரு டேபிளர் காலம் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ எனக்கு மல்டிப்ளாக இடம் இருக்குது, லேண்ட் இருக்குனால நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோன்னே தான் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டிடுற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ சப்மிட் கொடுத்தோன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, ஏன்னா இப்போ வர சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஃபோட்டோவோடு தான் வருது. நெக்ஸ்ட்டு சால்வென்சி ப்ரூஃப் ஆஃப் த அப்ளிகண்ட். ஸோ இதுக்கு பொதுவாக பத்திரம் வைக்கலாம், ஒரிஜினல் பத்திரம். அதாவது சால்வென்சி ப்ரூஃப்னால் உங்களுடைய சொத்துக்கான ப்ரூஃப் என்ன இருக்க முடியும், உங்கள் ஆவணம் ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டு மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வைக்கலாம். அடுத்தது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈசி வைக்கணும். அடுத்தது லேட்டஸ்ட் கைட்லைன் வேல்யூ, அது எங்கே எடுக்கிறது, கைட்லைன் வேல்யூ இதனுடைய அரசாங்க மதிப்பு என்ன, வழிகாட்டி மதிப்பு என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்டில் போய் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்தது இந்த லயபிலிட்டி அமௌண்ட் சர்டிஃபிகேட்டு, மார்டேஜ் சர்டிஃபிகேட்டு அப்படின்னா என்னன்னு எனக்கும் இது வரைக்கும் தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் சொல்கிறாங்க.
அதனால் நம்ம இதுக்கு கிளியராக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. பட் இதை கேட்குது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அடுத்தது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அந்த சொத்துக்கு ஏதாவது வரி கட்டியிருந்தீங்கன்னா அந்த சொத்து வரி வச்சுக்கலாம், பட்டாஷிட்டா வச்சுக்கலாம். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷனு, அடுத்தது அவ்வளோதான். இதெல்லாம் வந்து மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ், ஆப்ஷனுங்கிறது தேவையில்லை. செல்ஃப் டிக்ளரேஷன் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் இது வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சால்வெண்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அப்போது யார் யார்கிட்ட போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் வரும். பட் இதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, தாசில்தார் வரைக்கும் போயிட்டு அவர் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவார். இந்த மதிப்பு இவ்வளோ போகும் இல்லை போகாது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டு கட்டுங்க, இந்த சொத்து மதிப்பு சான்று வாங்குறதுக்காக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது உங்களுக்கு எஸ்எம்எஸில் வரும். அதை சலான் கட்டுறீங்க, அந்த சலானை திருப்பி அனுப்ப போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃப்ளோ யார் யாருக்கு போகுதுன்னு பார்த்தாச்சு, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த 2 பார்க்க வேண்டியதுக்கு சலான் கட்டுறது ப்ளஸ் வந்து அந்த வழிகாட்டி மதிப்பு எப்படி வாங்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சலான் எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் சலான் கட்டணும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு கருவூலம்னு அடிச்சுக்கங்க. ஸோ களஞ்சியம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, karvulam.tn.gov.in. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதன் வகையில் தான் நம்ம வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம பணம் கட்டக்கூடிய அனைத்து வகையிலும் இதில் தான் நம்ம கட்டுவோம். இதில் பப்ளிக் சலான் உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் வந்து உங்கள் யார் பேருக்கு அடிக்கிறீங்களோ அந்த பேரெல்லாம் அடிச்சுக்கங்க. நான் சும்மா எல்லாமே டம்மியாக அடிக்கிறேன். அவங்களுடைய ஃபோன் நம்பரு இதெல்லாம் போட்டுக்குங்க, எந்த ஊர் எந்த மாநிலம் அதெல்லாம் போட்டுங்க, பின்கோடெல்லாம் போட்டுங்க. எல்லாம் சும்மாவே டம்மி அடிச்சு விட்றேன். சரி, இப்போது இங்கே கீழே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே தான் முக்கியமான நம்ம பண்ணக்கூடிய வேலைகள். ஸோ ஃபஸ்ட்டு எந்த மாவட்டம், நான் வந்து இதோ ஒரு திருப்பூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பூரில் ஏதோ ஒரு திருப்பூரில் ஏதோ ஒரு தாலுக்கில் ஒரு தாசில்தார் இருக்கிற இந்த பணத்தை நான் கட்ட போகிறேன். ஸோ அது எப்படி கட்டுறது, திருப்பூர் செலக்ட் பண்ணியாச்சு. சர்வீஸ் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட் பெயர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட், அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு இந்த சொத்து மதிப்பு சான்றிதழ் கொடுக்க போகிறாங்க. ஸோ ரெவன்யூன்னு அடிங்க. இதில் வந்து இந்த 04102 செலக்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா, 04102 செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது அலுவலக பெயர். இங்கே தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து தாசில்தார்னு அடிங்க. ஸோ தாசில்தார்னு அடிச்சிங்கனாலே ஒரு தாலுக்கா ஆஃபீஸ்க்கு 2 தாசில்தார் இருப்பாங்க. அதாவது ரெகுலர் தாசில்தார், நமக்கு ரெகுலர் ஒர்க் பார்க்குறவங்க, அந்த லேண்டு சம்மந்தமாக பார்க்குறவங்களாவே ரெகுலர் தாசில்தார்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்த ஓஏபி ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்கீம்ஸுக்கு தனி தாசில்தார் இருப்பாங்க. ட்ரிபிள்எஸ்ன்னு சொல்லுவாங்க, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கும் தனி தாசில்தார் இருப்பாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அவினாசி தாசில்தார்னால் இங்கே பாருங்கள், அவினாசிலே 2 தாசில்தார் இருப்பாங்க. திருப்பூர் தாசில்தார் ட்ரிபிள்எஸ் தாசில்தார் அவினாசி, இங்கே ரெகுலர் தாசில்தார் அவினாசி. நீங்கள் ரெகுலர் தாசில்தார் தான் செலக்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த தாசில்தார் செலக்ட் பண்ணி இந்த கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன சர்வீஸ் ரெண்டரிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்டிருப்பாங்க. இதுலேயுமே வந்து 04102 அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. இங்கே மேலே கொடுத்தா அதையவே இங்கே கொடுத்துக்குங்க. ஜென்ரேட் சர்வீசஸ், இதில் ரெசிப்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. ரெசிப்ட்ஸில் மிஸ்லேனியஸ் ரெவன்யூ ரெசிப்ட்ஸு, அதில் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ தொகை இப்போ உங்களுக்கு எஸ்எம்எஸில் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, ஒரு 20,000 கட்ட சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை கொடுத்துங்க. டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து அந்த சால்வென்சி சர்டிஃபிகேட் நம்பரு, சால்வென்சி நம்பரு, அந்த மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ் இங்கே கொடுக்கலாம். கொடுத்துட்டு மல்டிபிளாக கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆட் ரோ கொடுத்து பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு எந்த பேமெண்ட்டு பேங்க் ஆஃப் மோடுன்னு கேட்டிருப்பாங்க, ஆன்லைன் ஆஃப்லைனு. நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நெட் பேங்கிங்க, யூபிஐ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படியே செலான் டக்குன்னு உங்களுக்கு ஆன்லைனில் பே பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த செலானை திருப்பி வச்சு அனுப்பிடலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட அந்த ட்ரெஷரி ஆஃபீஸு இல்லைன்னா தாசில்தார் ஆஃபீஸே சொல்லுங்கள், அவங்களே உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அவங்களே நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. இதில் மேலே ஏதாவது தவறுகள் இருந்தால் உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் செலான் கட்டணும். இது சம்மந்தமாக தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதையும் கூட ரெஃபர் பண்ணி பாருங்கள். அடுத்தது வழிகாட்டி மதிப்பு. வழிகாட்டி மதிப்புனா நம்ம அது பதிவுத்துறை, ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒரு கைட்லைன் வேல்யூ வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேல்யூ எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் TNReginet.net அந்த போர்ட்டலில் வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரு வகையாக பார்க்கலாம், இல்லைன்னா புலையன்னு பார்க்கலாம். இந்த ஊர் அர்பன் அந்த நகர்ப்புறம் அப்படின்னு வந்துட்டால் அது தெரு மதிப்புக்கு போயிடும். இல்லை கிராமப்புறம் தான், ரூரல் தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புலையன் வகையில் போயிடும்.
ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன். கடலூர் மாவட்டம், உங்கள் சப் ரிஜிஸ்டர் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. அதில் என்ன கிராமம் அப்படிங்கிறத பார்த்துங்க. சர்வே நம்பர் சும்மா ஒரு இதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து காட்சிமைப்படுத்த எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. பட் கண்டிப்பாக வரும். நீங்கள் உங்களுக்கான வழிகாட்டி மதிப்பை நீங்கள் இதில் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா கூட இங்கே தனியாக இருக்கும் மெனு. இதில் போய் நீங்கள் ஒவ்வொரு கிராமப்புற புல எண் கூட்டு மதிப்பு நிலத்தின் வகை வரிபாடு இது மாதிரி டீட்டெயில்டாக இதில் வரும். ஸோ இதுலேருந்து ஒரு காப்பி எடுத்து நீங்கள் நம்ம சால்வென்ஸ் அப்ளை பண்ணும்போது அதையும் கூட வச்சுருங்க. ஸோ மக்களே, ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஏன்னா சால்வென்ஸ் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தாச்சு, யார் யார்கிட்டலாம் போகுதுன்னு பார்த்தாச்சு, எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தியாச்சு, வழிகாட்டி மதிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் தகவல் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் என் வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தாராளமாக எனக்கு கேட்கலாம். அதே போல் ஆன்லைனில் உங்கள் கான்ட்ராக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த 8 துறைகளுக்கு பிடபிள்யூடி, ஆர்டி, டிஆர்டிஏ, அப்புறம் ஹைவேஸு, முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன், ஜிசிசி, ட்வாடு, சென்னை மெட்ரோ வாட்டர், இது சம்மந்தமாக யாருக்கு அப்ளை பண்ணணும், ரெனியூவல் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்ம மக்கள் இ-சேவை யூடியூப் சேனல் மூலிமா. தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே. இந்த சால்வென்சியில் இன்னும் முடியலை. இதுக்கான வேலிடிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இதை பற்றின வீடியோ அடுத்த வீடியோ, இது 6 மாத காலம் தானா, இன்னும் இதுக்கு மேலே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ அடுத்த காணொளிகள் உங்களுக்காக கண்டிப்பாக வெளியிடுகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கான்ட்ராக்டர் சம்மந்தமாக அனைத்து தகவல்களும் நம்ம சேனல் மூலிமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே. மேலும் புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.